ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன். கடாய் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் விடலாம். அடுத்து 2 பிரிந்தி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை போட்டு கொஞ்சம் தாளிப்பு விடுங்க. அடுத்து நம்ம பச்சை மிளகா, நான் பச்சை மிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 காஞ்ச மிளகா கூட போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா 2 போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சிக்கனை சேர்க்க போகிறோம். இப்போது இதுக்கு போட வேண்டிய அந்த பெப்பர் பொடி நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இந்த ரேஷியோவில் தான் நீங்கள் இதுக்கு சேர்க்கணும். நான் பண்ணி வச்சுட்டதுனால நான் அதுவே போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ரேஷியோவில் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து இது கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த அளவு இருந்தால் போதும் நம்மளுக்கு. ரொம்ப ரோஸ்ட் பண்ணி விட்டுறாதீங்க. இந்த அளவே போதும் நம்மளுக்கு. கரெக்டாக வந்திருக்கு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுட்டு லிட்டு போட்டு கொஞ்ச நேரம் நான் மூடி வைக்க போகிறேன். நீங்கள் தண்ணியே விட வேண்டாம். ஏன்னா இது தண்ணி இதுவிலே நிறைய தண்ணி வெளியே வரும். ஆனால் நம்ம தண்ணியே தேவைப்படாது. நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் இது கலரும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் அது சிக்கன்லாம் நல்லா கொஞ்சம் அப்படியே பாயில்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மூடும் போது இன்னும் நல்லா பாயில்ட் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போது இதை கொஞ்சம் லிட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து இப்போ பாருங்கள், இதுலேயே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இதுலேயே. நம்ம தண்ணி இல்லாமையே இதுலேயே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. அதனால் நம்ம தண்ணியை விட வேண்டிய இதுலேயே அது நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். நீங்கள் நான் சொன்ன அந்த ரேஷியோவில் போடுங்க. கரெக்டாக இருக்கும் காரம். இதை நல்லா கலரி விட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சோம்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் நம்மளுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கலரி விட்டு ஈக்குவல் பண்ணி லிட்டு போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். சிறுவை வச்சுருங்க. ஃபாஸ்ட்டு வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். சிறுவை வச்சுக்கோங்க, அதுலேயே வெந்துடும். ஓகே, இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் அழகாக வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு, நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போது பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் சிக்கன் ரெடி. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். பெப்பர் சிக்கன் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்